துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். வணக்கம். வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நான் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். எதுக்கு அப்படின்னா, புத்தகங்கள் எனக்கு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். புத்தகங்கள் ரிலீஸ் பண்ண போகிறேன், அதை நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காகவே உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னால் பாதி தான் படிக்க முடிஞ்சிச்சு, பரவாயில்ல, ஷூட் இருந்தனால. என்ன விஷயம்னா, இது புத்தகமாக வந்துருச்சு. ஆமாம், மதுமேக ஊழி. எஸ், சூப்பர் சூப்பர். கொடுங்க, அது என்ன விஷயங்கிறத நான் படித்து மக்களுக்கு சொல்லிடுறேன். நாவலின் அடிப்படை சர்க்கரை புண்களும் அது அவரவர் வாழ்க்கையை எப்படி மாற்றியமைக்கிறது என்பதும் தான். எனினும் ஒரு நிலத்தின் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக இடம்பெயர்வதை பற்றியும் பேசுகிறது. நீரிழிவு நோய் என்கிற சர்க்கரை நோய் மனிதனை ஆட்கொண்டு உடற்காயங்களை ஆறாமல் தக்க வைத்து வாழ்க்கை முழுக்க அவர்களுடன் பயணிப்பதை இந்நாவலின் வழியே வாசிக்கையில் நம்மை அறியாத பயம் ஒன்று ஒட்டிக்கொள்கிறது. எஸ், இதுதான் தீம். ஏன் பிரதர், எதுக்கு இந்த தீம் எடுத்தீங்க? இந்த ஒவ்வொரு கதையுமே வந்து நான் சும்மா வர்றதில்லை. நமக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகல. அது எப்படின்னா பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருந்துச்சு, என்னன்னே தெரில. சரி, அது லிட்ரலாக டயபிட்டிஸ் இருக்குன்னு தெரியும், அதுக்கு மாத்திரை போடுறாருன்னு மட்டும் தெரியும். சரி, ஓகே, என்ன மாத்திரை போடுறாரு, கரெக்டாக போடுறாரா இல்லையான்றது கவனிக்கிற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை சூழலும் இல்லை. அப்படி இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பட் ஆக்சிடென்ட்னா அந்த டிவைடர் இருக்கும், சரி, ரோட டிவைடர் இருக்குல்ல, அதில் போய் இடிச்சு விழுந்து அப்புறம் மறுபடியும் அவரே எந்திரிச்சு ஜிஹெச் போய் அந்த இது போடுவாங்கல்ல, டிடி இன்ஜெக்ஷன் போட்டு ஓகே ஆகிட்டார். பட் ஒரு 1 வீக் அப்புறம் தான் தெரியுது ஒரு மாதிரி விழுந்திருக்காரு அப்படின்னு. நான் போகிறப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் கால் வீங்கிருச்சு. அண்ட் தென் சின்ன பிளிஸ்டர் ஒன்று ஃபார்ம் ஆகி அது உள்ள இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி செல்லுலிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னன்னு நமக்கு தெரில. அப்புறம் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாரு. எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோன்னு சொன்னாங்க. அண்ட் தென் அவர் மறுபடியும் கான்ஷியஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு புரியுது. அதுக்குள்ளே இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸ்ப்ரெட் ஆகி என்ன ஆகும்னா வெளில வந்து ஸ்கின்லாம் வந்து லாஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு காலை வந்து ஒரு கால் எப்படி இருக்குன்னா இந்த பாதியை டிவைட் பண்ணால் இந்த பாதி ஃபுல்லாக ஸ்கின் இல்லாமல் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாமே இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது பார்க்கும்போது இது வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரில. ஸோ அப்படி ஒரு அதுலேருந்து எப்படி வந்தாருன்றது அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாத கதை. ஓகே, அது ஒரு மிகப்பெரிய ட்ராமா. புரியுது புரியுது. இது ஒரு பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இது வந்து ஒரு அனுபவ குறிப்பாக மட்டும் இல்லாமல் நம்ம இது ஒரு பொது பிரச்சனை இல்லையா, அதை ஜனரஞ்சகமா அணுகிறதுக்கு இதுல முயற்சி பண்ணியிருக்கேன். ஓகே, அங்க நான் பார்த்த மனிதர்கள், அவங்க லைஃப் ஸ்டைல்ல, குறிப்பா அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்ல நடக்கிற கதை. ஜிஹெச்ல கதை நடக்கும். அங்க ஒரு 5 ஃபேமிலிஸ் வந்து இந்த மாதிரி டயபெட்டிக் ஊன்னால ஒவ்வொருத்தர் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருத்தரும் அட்மிட் ஆயிருப்பாங்க. சரி, இப்போ அவங்களுக்கு இந்த ஊண்டு எப்படி வந்துச்சு, இதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி ஆக போகுது, அவங்கள எல்லாரையும் பார்த்துக்கிற ஒரு சர்ஜன், இந்த மாதிரி ஒரு மல்டி டைமென்ஷனல் கதை தான் இந்த மதுமேக ஊழி. ஓகே, சூப்பர் சூப்பர். எஸ், ஒரு 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 வழியை பதிவு பண்ணியிருக்கீங்க. எந்த பாயிண்ட்ல இது புத்தகமாக பதிவு பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுச்சு? அதான் இப்போ நம்ம என்னன்னா நம்ம ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும்ல, இல்லையா, சிச்சுவேஷன் இருக்கும், அதை நீ ஃபேஸ் பண்ணுறது ஒரு பாயிண்ட்ல இதை புத்தகமாக பதிவு பண்ணிடணுங்கிற பாயிண்ட் எதுன்னு கேட்குறேன். இல்லை, இப்போ நம்ம வந்து நம்ம ஏஜ் மொதல் விஷயம் என்னென்னா நமக்கு ஒரு 26-27 வயசு ஆகுது. சரி, நம்மளால என்ன பண்ண முடியும், ஆர்ட் ஃபார்முக்குள்ளே நம்ம இருக்கோம். நான் வந்து எனக்கு ரீடிங் ஹேபிட் இருக்கு. என்னோட காலேஜ் டேஸ்லேருந்து நான் நாவல்களும் சரி சிறுகதைகளும் இந்த மாதிரி கட்டுரைகளும் தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால அப்படி ஒரு ஆர்ட் ஃபார்ம் நமக்கு இருக்குது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். விடுதலை 1 and 2 இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் வெற்றிமாறன் சார் கிட்ட. அப்போது நமக்கு ஒரு விஷுவல் மீடியமாக, ஒரு பவர்ஃபுல் மீடியமாக நம்மளால் ஒரு கதையை கொடுக்க முடியுன்ற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நமக்கு வந்து நம்ம தனியாக ஒன்றும் பண்ணல. ஆனால் நமக்கு எழுத வரும். நான் சிறுகதைகள் முன்னாடி எழுதியிருக்கேன். நான் பாலுமேந்திரா நூலகம்ல நான் அந்த லைப்ரரியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி சரி சரி. அப்போ அஜன் பலன் ஒரு ரைட்டர், அவர் இப்போ டைரக்டர், மயிலாஞ்சின்னு ஒரு படம் வந்துச்சு, அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ஸ்கிரிப்டாக இருக்கும்போது நாங்கள்லாம் அப்போ ஆமாம் அப்போ வந்து என்னன்னா அவர் ஒரு பதிப்பகம் வச்சிருக்காரு, நாதன் பதிப்பகம். சரி, அப்போ சிறுகதை வந்து என்னோட சிறுகதை தொகுப்பு வந்து அதில் வெளியாச்சு, சைக்கிள் மூர்த்திங்கிற பேரில். ஓகே, அப்போது ஓகே நம்மளால ஒரு ஷார்ட் ஸ்டோரியும் எழுத முடியுது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்குது, வாழ்க்கை அனுபவம் இருக்குது. சரி சரி. என்னன்னா நம்ம இந்த குறுகிய வயசுக்குள்ள ஒரு பெரிய லைஃப் வந்து நான் பார்த்துருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டல் டேஸ்க்குள்ள. அப்போ இதை கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்டேஷனாக பதிவு பண்ணலாம் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். முதல்ல வந்து எனக்கு நடந்த விஷயங்கள் தான் நான் எழுதினேன். சரி, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள். அதை முதல்ல எழுதும்போது அது என்னன்னா ஒரு மாதிரி டைரி குறிப்பு மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைப்பட்டு அதை பாஸ் பண்ணிட்டேன். சரி, பாஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நான் மறுபடியும் திருவண்ணாமலை ஜிஹெச்க்கு போனேன். சரி. அது கார்த்திக்னு ஒரு டாக்டர். சரி. செம ஸ்ட்ரிக்டான சர்ஜன் அவர். ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து என் ப்ரொஃபைலில் அனுப்பிச்சேன். அப்பாவோட கால்லாம் ஹீல் ஆயிடுச்சு. அப்போ ஆனதுக்கப்புறம் நான் வந்து சார் இந்த மாதிரி ஹீல் ஆயிடுச்சு, ரொம்ப நன்றி அப்பாவை பார்த்துக்கினேன் அப்படின்னா நம்ம மீட் பண்ணலாமான்னு உடனே அவரும் நான் ப்ரொஃபைல் அனுப்பிச்சதுக்கப்புறம் சூப்பர் சார் இந்த மாதிரி நான் புக்கு எழுதியிருக்கேன், சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே நான் பார்க்கலாம் நம்ம அப்படின்னாரு. அப்போ நான் அந்த ஜிஹெச்க்கு கீழே வந்து ஆவின் இருக்கும், ஆவின் ஆமாம் ஆவில் பால் பத்து இருக்கும், அங்கே வந்து நான் டீ குடிக்கிறேன் நானும் கார்த்திக் சாரும். அப்போ ஒரு 1.5 மணி நேரம் சார் இந்த டயபெட்டிக் ஊண்டுன்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது சார், எனக்கு இதை பற்றிலாம் தெரியவே தெரியாது, நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது தான் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியுது. அப்போ நம்ம என்னன்னா இந்த பிரச்சனைக்கு முதல் ஆள் கிடையாது, நம்ம இதால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய கடைசி ஆளும் கிடையாது, இதுக்கப்புறமும் இதை தொடர போது இதுக்கு முன்னாடி இருந்தது. அப்போது இதை கண்டிப்பாக ஒரு ஜனரஞ்சகமான நாவலாக எழுதணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் சார். எனக்கு என்னென்னா நீங்கள் இது மூலிமா நீங்கள் ஒரு சில உளவியல் சிக்கலை அனுபவிச்சிருப்பீங்க, நீங்கள் பார்த்த பேஷன்ஸை உங்களை அஃபெக்ட் பண்ண ரொம்ப ஹார்டாக ஹைட்டான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னார். சரி சரி. அப்புறம் மறுபடியும் செப்டிக் வார்டுலாம் போனேன். சரி சரி. அப்புறம் நம்ம எதெல்லாம் மறக்கணும்னு நினச்சோமோ அதெல்லாம் மறுபடியும் போய் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த வார்டுக்குள்ளே போனால் ஞாபகம் வந்துச்சு. அது செப்டிக் வார்டுன்னு சொல்லுவாங்க. செப்டிக் வார்டு வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஊன்ஸ் இருக்கும், எல்லாருமே ஊன்ஸ் இருக்கும், பெரும்பான்மையாக டயபெட்டிக் ஊன்ஸ் உள்ளவங்க அங்கே அட்மிட் ஆவாங்க. அங்கே என்னென்னா டெய்லி ப்ராசஸ் என்ன ஒவ்வொன்றுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா டெய்லி வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸிங்ன்றது டெய்லி அந்த காயத்துக்கு கட்டு பிரித்து அந்த இதில் ஆயின்மெண்ட்டை அந்த க்ளீன் பண்ணி ஆயின்மெண்ட்டில் தடவி பண்ணுறது தான். அதில் டீப்ரைட் பண்ணுவாங்க. டீப்ரைட்மெண்ட்டுன்றது அங்கே அழுகி போன சதெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தால் தான் வந்து புது தசைகள்லாம் வளரும். இப்போ இதுதான் இந்த ப்ராசஸ். இதை வந்து அதிகமாக அனுபவிக்கிறவங்க இருக்காங்க, சும்மா கிடையாது. சும்மா டெய்லி சந்தையில் நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஆட்கள் வந்து அங்கே இருக்காங்க. அவ்வளோ பேர் வராங்க, அவ்வளோ பேர் வந்து அட்மிட் ஆகி போகும்போது வந்து அப்படியே போகிறது கிடையாது. ஒரு கால் போயிடும், ஒரு விரல் போயிடும், புரியுது, இப்படி உயிர் போயிடும். உயிர் போனவங்களாம் நான் பார்த்துருக்கேன் அங்கே அந்த வார்டிலே. நான் இருக்கப்பவே ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க. சரி, இதனால இந்த ஊன் மட்டுமே காரணம் இல்லை, நிறைய பிரச்சனை அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆமாம், ஆனால் இதுவும் ஒரு மேஜர் ரீசன்னால இதுதான் மெயின். அப்போ இறந்துட்டாங்க, உயிரும் பிரிஞ்சு போகுது. என்னடா அது இப்படி ஒரு லைஃப் இருக்கா அப்படின்றது எனக்கு பயம். எக்ஸாக்டா என்ன ஏஜ் பிரதர் நீங்க? 26 27? ஜூன் வந்து 27. இப்போ 26. சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன விஷயம்னா அந்த ஏஜ்ல 26 27 நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன், இப்பதான் கிராஸ் பண்ண பக்கத்துல. சோ அப்படி இருக்கப்ப அந்த ஏஜ்ல இந்த ஹாஸ்பிட்டல் இப்படி உட்காந்துட்டு இருக்கோம், ஏன் சிச்சுவேஷன் நமக்கு அமையுது, எல்லாரும் எல்லா பசங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏன் இங்க உட்காந்துருக்கோம், ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு வந்திருக்கும்ல, அதை எப்படி கடந்தீங்க? ஆனால் அது ரொம்ப கஷ்டம். நான் இன்றைக்கி இருக்க குளோபலைஸ்டு வேர்ல்டில் இன்றைக்கி நம்ம அவ்வளோ டிஜிட்டல் மீடியம் ஆக்சஸ் பண்ணுறோம். நம்ம சக வயசு உள்ள பையனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அடிப்படை விஷயங்களும் நமக்கு கிடைக்கிறது இல்லைன்றது நமக்கு இன்னும் அதிகமாக தெரிய வரும். புரியுது. நம்ம என்னென்னா நம்ம ஒரு சில லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட் நமக்கு இருக்கிறதுனால, நம்ம பேக்ரவுண்ட்னா நான் படிச்சிருக்கேன்றதுனால, அதை தவிர்த்து வேறு எந்த பேக்ரவுண்ட் நமக்கு கிடையாது. சினிமாவிலையும் சரி லிட்ரேச்சர் நம்மளாம் படித்து வந்தது தான். அப்போது நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம், ஓகே லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும், பட் நம்ம வந்து இதை கடந்துடலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு நீங்களே? ஆமாம், எனக்கு நானே இதை கடந்துடலாம் அப்படின்றது தான். எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல வில் பவர் இருந்துச்சு. சரி சரி. இது இப்படியா தாண்டி வந்துடணும் அப்படின்னு. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. இதில் ஒரு கேரக்டர் வரும், இந்த நாவல்லே ஒரு கேரக்டர் வரும். அவள் வந்து ஒய்ஃப் 30 வயசு 31 வயசு தான் அந்த அக்காவுக்கு. அவங்க ஃபீமேல் வார்டில் இருக்காங்க. சரி. அவங்களுக்கும் இந்த டயபெட்டிக் உண்டு. சரி சரி சரி. 31 வயசு தான் ஆகுது. 31 வயசு தான் ஆகுது. ஒரு வருஷமா ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. வீக்கெண்டானா கொண்டு போய் வீட்டில் போடுறது, அங்கே பசங்களை வந்து பார்க்கறது. நான் சொல்கிறேன் பாருங்க, கூட்டு போகிறது இல்லை, தூக்கி போய் போடுறது, பசங்க அப்படியே பார்க்கறது, அப்படியே மறுபடியும் வீக் டேனா மறுபடியும் என்னவோ மறுபடியும் எடுத்துட்டு வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்குது. நம்ம வாழ்றது நடந்துகிட்டு. ஆமாம், அதுக்கு அவ்வளோ பெரிய ஊண்டு. இப்போ இந்த ஊன்ஸ்க்கு கடைசியாக சரியாகணும்னா பிளாஸ்டிக் சர்ஜரி முக்கியம். ஏன்னா பெரிய ஊன் சாதாரண காயனா ஆறிடும், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஆறாது. இப்போ வந்து இதுக்கு கியூர் என்னன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி. எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ஸ்டான்லியில் பண்ணோம். சரி. இப்போ இதுக்கு முன்னாடி அந்த அக்காவுக்கு வந்து ராஜீவ் காந்தியில் பண்ணியிருக்காங்க. சரி சரி. அவங்களுக்கு ஹீல் ஆகல. காரணம் என்னன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து அதுக்கப்புறம் கரெக்டாக இல்லை. இவரும் டெய்லி வேஜஸ், ஒரு லாரி டிரைவர். புரியுது புரியுது. இவர் லாரி ஓட்ட போயிடுவார். இந்த அக்காவால் கரெக்டாக அவங்கள பார்த்துக்க முடியல, சரியா ஃபுட்டு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல.
அப்போ என்ன ஆகும், இங்கே கிராஃப்ட் பண்ணி ஸ்கின் இங்கே வச்சுருப்பாங்க. இப்போ இதுவும் ஹீல் ஆகணும். ஓகே. இப்போ இதுவும் ஹீல் ஆகல, அதுவும் ஹீல் ஆகல. அவங்க லைஃப் யோசிச்சு பாருங்க. ஓகே. கடைசியாக வந்து எனக்கு நான் எழுதுனதுல எனக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. நான் மறுபடியும் படிக்கிறப்போ என்னன்னா இந்த வாசுன்ற ஒரு கேரக்டர் இருப்பான். அது கிட்டத்தட்ட நான் தான். சரி. அந்த கேரக்டர் கடைசியாக உட்காந்துருப்பான். அப்போ இந்த லாரி டிரைவர் கதிரேசன் வந்து இவனுக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஓகே. அட்வைஸ்னா மோட்டிவேட் பண்ணுவார். என்னன்னா இந்த செப்டிக் வார்டுன்றது ஒரு நரகம் மாதிரிப்பா, இதுல இருந்து வெளியே போறதுக்கு எல்லாராலையும் முடியாது, ஒரு மன தைரியம் உள்ள ஆளால் தான் வெளில போக முடியும். உங்க அப்பாவை வந்து நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் ரெகுலரா. அந்த ட்ரெஸ்ஸிங் ப்ராசஸ் அப்போ ட்ரெஸ்ஸிங் ப்ராசஸ் நான் சொல்லியிருக்கேன்ல, கட்டை திறந்து அது நான் தான் காலை பிடிப்பேன். ஃபுல்லா பாதி ஸ்கின் இருக்காது அப்பாவுக்கு. அட்டெண்டர் தான் பிடிக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். டீப்ரைட் பண்ணுவாங்க, அந்த தசையை கட் பண்ணி எடுப்பாங்க. பஸ்லாம் வந்து எம்எல் கணக்குல வரும். பஸ் நான் சொல்றது அதெல்லாம் வரும். அது கட்டுப்படும் போது அவனு கத்துவார் அப்பா. அந்த மாதிரி பார்த்துட்டு இதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்காரு. ஆனா வலியை தாங்குறாரு எங்க அப்பா. அப்ப அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் உங்க அப்பா வந்து வலியை தாங்குறாரு, அவருக்கு வந்து அவரால் இதுல இருந்து வெளில வர முடியும், அதுக்கான பக்கம் அவருக்கு இருக்குது. என் பொண்டாட்டி அப்படி இல்லை, அது அவளுக்கு வந்து அவ ஜீவன் வந்து வாழ்றதுக்கான ஜீவன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, 2 பேருக்குள்ள ஒரு சண்டை. இதெல்லாம் ஃபிக்ஷன், இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஓரளவுக்கு என்ன ஆச்சுன்னா, சொல்ற டாக்டர் வந்து உங்க பொண்டாட்டி காலை வந்து எடுக்க வேண்டியது. சரி. ஏன்னா வந்து எதனா ஒரு காயத்தை நம்ம மாத்திக்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஹீல் ஆகிற மாதிரி இருக்கு, கிராஃப்ட் பண்ண இடம், அதை நம்ம கட்டு போட்டு எதாவது பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லா இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்கு பொண்டாட்டி உடம்புல ஹெல்தியான ஸ்கின் கிடையாது, ஸோ நம்ம ஆம்பிடேட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு டாக்டர். இந்த விஷயம் அவங்க ஒய்ஃபுக்கு தெரிய வந்தது. அவங்க ஒய்ஃபு கேட்குறாங்க, நீ என்ன மாமா சொன்ன, என் காலை வந்து எடுத்துடலான்னு சொன்னேன், நீ என்ன சொன்ன சொல்லு அப்படின்னு. இப்போ இவர் இங்கே சொல்லுவார் அந்த பையன்கிட்ட, நான் எப்படிப்பா சொல்றது என் பொண்டாட்டிக்கிட்ட உன் காலை வெட்ட சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன் எப்படி சொல்றது. இதுதான் வந்து அவளோட ஒட்டு மொத்தமா எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எழுதுனதுல திரும்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. உண்மையான வழி இல்ல, உண்மையான வழி இல்ல. அப்போ இது எனக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, நான் மட்டுமே இதை சந்திக்கல, பல பேர் இதனால அஃபெக்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் நல்ல வேலை எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு. அப்பாவுக்கு என்னன்னா இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட் இல்லாததுனால ஹீல் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணிருச்சு. புரியுது. அப்புறம் அம்மா இருந்தாங்க, நான் இருந்தேன், என் தங்கச்சி இருந்தா, என் தம்பி இருந்தாங்க. எங்க ஃபேமிலியா நாங்க ஒன்னா நின்று அவரை வெளில கூப்பிட்டோம். சரி இதுல இருந்து சரி எங்களுக்கு இருக்க மாதிரி எல்லாருக்குமா அந்த ஃபேமிலி ஒற்றுமை இருக்கான்னு கேட்டா புரியுது. ஏன்னா எனக்கே தயக்கம் இருந்துச்சு எங்க அப்பா காலை பிடிக்கிறதுக்கு. ரைட். அப்போ மற்றவங்க ஒரு அவைவா இருக்கவங்க ஃபேமிலியை விட்டுன்றவங்க எல்லாம் வரமாட்டாங்க. இந்த நான் மேக்சிமமா இந்த வார்டில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா, அட்டெண்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. சரி பார்த்துக்கிறதுக்கு. ஒரு இடத்துல இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு இடத்துல உட்காரணும், டாய்லெட் போக முடியாது, அவங்களால எந்திரிச்சு. அட்டெண்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. சும்மாவே ஒரு இன்செக்யூரிட்டி வந்து இந்த மாதிரி நோய் எதாவது வந்துருச்சு, அட்டெண்டர்ஸ் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளோ இருக்கு இதுல. ஸோ இந்த நாவல்ல வந்து இதுதான் இதெல்லாம் தான் ஆரம்பிச்ச புள்ளி. இதெல்லாம் தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். இதுதான் என்னை எழுத தோண்டுச்சு. ரைட். ஏன்னா கற்பனை அப்படிங்கிறப்ப நம்ம சில விஷயங்களை கடந்து கூட போயிடலாம். இது நீங்க தான் எழுதிருக்கீங்க, நீங்க ஃபேஸ் பண்ணி எழுதிருக்கீங்கிறப்ப தான் எனக்கு இந்த கேள்வி தொடர்ச்சியா கேட்டு, குறிப்பா ஒரு இளைஞன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அந்த கேள்வி நான் கேட்கணும். ஏன்னா இளைஞர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சாம்பிளா தான் நான் அவங்கள பார்க்குறேன். பிரதர், இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, அப்பாவை பார்க்குறீங்க, பெயினை ஃபீல் பண்ணுறீங்க, உங்களால் தாங்க முடியல, விட்டுட்டு நீங்கள் வெளில வரீங்க, ஹாஸ்பிட்டலில் வெளில வருவீங்க, இயல்பு உலகம் இருக்கும், உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க, மொபைல் திறந்து ரீல்ஸ் தரலாம், அங்கே ஜாலியான ஒரு ஃபன்னான வேர்ல்டு போயிட்டு இருக்கும். அதை நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? எப்படி அதுலேருந்து மாறினீங்களா இல்லை எப்படி அதை? இப்போ டிப்ரெஷன்றது கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நான் அவ்வளோ பெரிய ஹியூமனும் கிடையாது. நானும் ஒரு 26 வயசு பையன் தானே இப்போ. ஆமாம். அப்போ நடக்கும்போது 23 வருஷத்துக்கு முன்னாடி 23 ஏஜ் தான் அப்போ. 23. அப்போ இன்னும் ரொம்ப கஷ்டம் இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கு நம்ம லைஃப் வந்து. ஏன்னா தொடர்ந்து எனக்கு நிறைய பர்சனல் பிரச்சனை. மோரோவர் இந்த வீடியோவில் நான் இதை சொல்றேன்னா, இது எல்லாத்துக்குமே இந்த நாவலுக்கு பின்புலமா இது அமைஞ்சிருக்குன்றதுனால நம்ம இதை சொல்றோம். புரியுது. பர்சனல் லைஃப்ல இருந்து வந்ததுனால இது எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். கண்டிப்பா எல்லாருக்குமே என்னை விட கஷ்டப்படுற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா நான் இந்த நாவல் எழுதுறதுக்கு இதெல்லாம் பின்புலம்னு சொல்றதுனால தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, அடாப்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும், சரி ஓகே நாளைக்கு
நாளைக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, நாளைக்கு ஏதோ ஒண்ணு அந்த விஷயம் தான், அது ஒண்ணுதான் அந்த ஹோப். அதுதான் இந்த நாவலும். நாளைக்குன்னு ஒண்ணு இருக்கு, நாளைக்கு எல்லாம் சரியாகும். ரைட். அந்த ஹோப்போட தான் அந்த ஆன்சருக்கு தான் நான் கேட்டேன். சூப்பர் பிரதர். இப்போ நண்பர்கள்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த புத்தகம் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? புத்தகம் மூலியமா நம்ம என்ன சொல்ல வரோன்றதை விட, இந்த புத்தகம் எதை பத்தினது நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இது எதை பத்தினது இல்லைன்னு முதல்ல சொல்லிடுறேன். சரி. இது என்னன்னா, இது வந்து டயபெட்டிஸ்ன்றது ஒரு நோய். சரி. அது வந்து சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தினது இது கிடையாது. சரி. அதே மாதிரி வந்து சித்தா பெஸ்டா அலோபதி பெஸ்டா டயபெட்டிஸ்க்கு என்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரியான அட்வைஸ் பண்ணக்கூடிய நாவல் இது கிடையாது. சரி. முழுக்க முழுக்க இந்த டயபெட்டிக் ஓன்ஸ்னால எளிய மக்கள் எந்த மாதிரி சிக்கல்குள்ளாகிறாங்க, சரி, அவங்களோட வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி மாறுது முன்பின், அதுதான் இந்த கதை. ஓகே, அதுதான் முக்கியமா எளிய மக்கள். ஆமா, அந்த உழைக்கும் மக்களோட லைஃப் தாங்க இது. ஏன்னா வந்து நான் இப்போ முக்கியமா நம்ம இந்த வீடியோ பண்றதும் காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அக்ளைம்டான ரைட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய யாரும் இந்த புத்தகத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் தரல. சரி சரி. அவங்களோட சூழல் காரணமா நம்ம அது எதுவும் குறையா சொல்ல. பட் அப்போ நான் சொல்றேன், நீங்க வீடியோ முன்னாடி நம்ம பண்ணலாம் நீங்க சொன்னீங்க, நான் தான் வேணாம்னு சொன்னேன். ஐயோ அது ஓவரா இருக்குன்னு. புரியுது. நானே ஏன் இப்போ மறுபடியும் கேட்கறேன்னா, இந்த புத்தகம் போய் சேரணும், எதை பத்தினதுன்றதுதான். கண்டிப்பா சேர்ந்துருங்க. இது எதை பத்தினது தான். ஸோ இது ஓகேவா ரொம்ப ட்ராமாவா இருக்குமான்னு நினைக்க வேணாம். ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் நான் யாருமே நிறைய கஷ்டத்தை பார்க்க விரும்பல. ஏற்கனவே நிறைய கஷ்டம் ஃபேமிலி ஃபால் எல்லாம் இருக்கு. அப்போ இப்படி ஒரு துயர் மிகுந்த நாவலை கதையை நான் வாசிக்கணுமான்ற கேள்வி வரும். ஸோ அவங்களுக்கு நான் முக்கியமா அவங்களுக்கு தான் நான் சொல்றேன், இது வந்து அதை பத்தினதுக்கு மட்டும் கிடையாது, இதுக்குள்ள ஒரு லைஃப் இருக்கு. சமீபத்துல இயக்குனர் ராஜமுருகன் அவர்கள் கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. எளிய மக்கள் அவங்களோட குரூவலான லைஃப்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயம் நகைச்சுவை. அவங்க அன்றாட வாழ்க்கையில இருக்க நகைச்சுவை. இதுக்குள்ளேயும் ஒரு சில ஹியூமர் இருக்கு, இதுக்குள்ள ஒரு லைஃப் இருக்கு, இதுக்குள்ள ஒரு அந்த சர்வைவல் இருக்கு, எல்லாம் கலந்தது தான். கடைசியா ஒரு ஹோப் இருக்கு. ஸோ அதனால தாராளமா இந்த நாவலை வாசிக்கலாம். வாசிச்சவங்க சொற்பமா இருந்தாலும் கூட அவங்க கிட்ட இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப பினாமினலா இருக்கு, ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நாவல் வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அதனால தான் நான் இப்போ கான்ஃபிடென்ஸா இந்த வீடியோ நம்ம பண்ணலான்னு நான் சொன்னேன். அதனால நான் லாஸ்டா சொல்லிடுறேன். இந்த நாவல் வந்து நிச்சயமா உங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். குறிப்பா இந்த எளிய பின்புலம் உள்ள குடும்பத்துல இருந்து வரவங்களுக்கு ரொம்ப அதிகமா கனெக்ட் ஆகும். அதுல இருந்து அவேவா இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு வேர்ல்டு இருக்குதுன்னு நினைச்சு கண்டிப்பா ஆச்சரியப்படுவாங்க. இது எல்லாமே நடக்கும். ஓகேங்க. ஏன்னா கண்டிப்பா ஏன்னா எளிய மக்கள் சொல்றப்ப என்னால் அதை உணர முடிஞ்சு. நீங்கள் சொன்னீங்களே, இப்போ அங்கெல்லாம் மக்கள் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, ஏங்கிட்டே இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. மீன்ஸ் அங்கே சப்போர்ட்க்கு நர்ஸ் இருக்க மாட்டாங்க, நம்ம தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி விஷயம் சொன்னீங்கல்ல. நர்ஸ் இருப்பாங்க, அட்டெண்டன்ஸ் கம்மியாக இருப்பாங்கிறப்ப அந்த விஷுவலை நீங்கள் வந்து இப்போ தான் எளிய மக்கள் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, எளிய மக்கள் தான் அங்கே இருப்பாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு புரியுது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் இதை நான் கண்டிப்பாக ரிலேட் பண்ணி கேட்டாகணும். ஏன்னா எல்லாரும் இந்த வழியை தாண்டி வர்றாங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க, இதோட மோசமாகவும் ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்க கூட அவங்க அதை இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க யாராலும் புத்தகமாக அதை பதிவு பண்ண முடியல, அது மனசுல வச்சிருக்காங்க, வார்த்தையில பதிவு பண்ணுறாங்க. இது இவ்வளவு அழகான பொருத்தமான சிறப்பான படிச்ச எல்லாரும் என்னோட பெஸ்ட் புத்தகங்களை ஒன்று சொல்லக்கூடிய வகையில் இது பதிவாகுதுன்னா அது எப்படி? அந்த மேஜிக் எப்படி? அதான் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. சரி, இப்போ வந்து கதையை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிற எல்லாராலையும் கதையை சொல்ல முடியுமான்னு கேட்டால் கிடையாது, எழுத முடியுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம அது கொஞ்சம் படிச்சிருக்கோன்றதுனால நம்மளால இது முடியுது. அது என்ன கேட்டால் இது ஒரு ஆக்சிடென்ட் தான், கோஇன்சிடென்ட் தான். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, சமக்குருவில்லான்னு பேச நான் கடந்து வந்தேன். ஆனா இப்போ யோசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நம்ம அதெல்லாம் கடந்து வந்து இது ஒரு டாக்குமெண்டேஷனா பண்ணியிருக்கோம். அது அந்த ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணோம். இப்போ படமா இருந்தாலும் சரி, இப்போ நம்ம ஒரு அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கரா இருக்கும், நம்ம படத்தை பாக்குறோம், அதுக்குன்னு ஒரு ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம், அது சார்ந்து இயங்குறோம். அதனால நம்மளால ஒரு கதையை அது ஒரு ஸ்கிரீன் பிளேவா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி நாவலுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. சரி, நீங்க இதெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதுக்குன்னு இப்போ நீங்க தமிழ்ல சங்க இலக்கியங்கள்ல அதெல்லாம் தொடங்கிருச்சு. கிட்டத்தட்ட இந்த கிபி 2ஆம் காலகட்டம் எழுதப்பட்டது இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை. 12ஆம் நூற்றாண்டுல நமக்கு தண்டி அலங்காரம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அது வந்து என்னன்னா காப்பியங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லியிருக்கு. அது நான் சமீபமாக தான் அதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டான் ஸ்டானின்னு ஒரு ப்ரொஃபஸர் லாயிலால அந்த கிளாஸ் போயிட்டு இருக்கேன், சிலப்பதிகாரம் மணிமேகலை. அப்போ அவரு சொன்னார், இந்த மாதிரி வந்து 12ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு புக்கு வந்திருக்கு, ஆனா காப்பியம் வந்து 2ஆம் நூற்றாண்டுலேயே வந்துருச்சு சிலப்பதிகாரம். ஆனா இந்த தண்டி அலங்காரம்ன்றது சொல்லுது இல்ல ஒரு காப்பியம்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு.
இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இன்னைக்கு சினிமா கூட பொருந்தும். முக்கியமான நம்ம கிளாசிக் சினிமான்னு நம்ம கொண்டாடுறதும், அப்புறம் இன்னைக்கு இந்தியாவில் வந்து மிக பெரும்பான்மையான வணிக ரீதியாக ஹிட்டான படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சரி இந்த காப்பியத்தில் இருக்க எல்லாமே அதில் இருக்கும். ஸ்ட்ரக்சர் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கணும், ஒரு படம்னா ஒரு கொண்டாடணும், ஒரு அது இருக்கணும், ஒரு லவ் இருக்கணும். சக்சஸ் ஆமா அப்பயே சொல்லிட்டாங்க. அதனால அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், அதை அனலைஸ் பண்ணி நம்ம கதைக்கு பொறுத்துனா போதும். அப்படி நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நான் படிச்சு வாசிச்சு அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள பொறுத்துனது தான் இந்த மதுமேக ஊழி. ஏன்னா நம்ம மட்டுமே நம்ம எழுதுனது நம்ம, ஆனால் என்னை இன்ஸ்பயர் பண்ண ஹியூமன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக வந்து டாக்டர் கார்த்திக் அந்த சர்ஜன், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். நான் எழுதி அவருக்கு ஃபுல்லாக அனுப்பிச்சு இதில் தப்பா மெடிசன் எதுவும் இருக்கா, அந்த மாதிரி வேற எதுவும் மாற்றி எழுதிட்டேனா அந்த மாதிரிலாம் கேட்டு நான் பண்ணேன். ஸோ டாக்டர் கார்த்திக் வந்து ரொம்ப நன்றி. அவர் தான் ஹீரோ இந்த கதைக்கு. அவர் தான் எல்லாமே சொன்னார். அது போக இது வந்து வெறும் இப்படியான விஷயம் மட்டும் இல்லை, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதை பண்ணுறதுக்கான எல்லா முனைப்பும் இதில் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியுமோ அதை நான் எழுதியிருக்கேன். புரியுது. அதை நான் முக்கியமாக சொல்லணும். ஏன்னா ஒரு நாவல்னா வந்து நம்ம எடுத்து பார்த்துருப்போம். ஏன்னா ஒரு நாவல்னா எடுத்து பார்த்தா நாவல்னா ஓகே ஸ்லோவாக போவோம், இது பண்ணும் அது பண்ணும்லாம் இல்லை. நான் ஜனரஞ்சகமாக தான் எழுதியிருக்கேன். ரொம்ப எளிமையான மொழி நடையிலையும் எல்லாருக்கும் ஒட்டுற மாதிரியும் நான் இதை எழுதியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தைரியமாக வாங்கி படிக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ரெண்டுமே இருக்கும். இது என்ன கண்டிப்பாக சுய புலம்பல் மட்டும் கிடையாது. இதில் வந்து என்னோட லைஃப் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. ஆனால் இதை பேஸாக வச்சுக்கிட்டு நான் நிறைய ஹியூமன்ஸோட கதையதல் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நான் இன்ஸ்பயர் ஆன கதைகள், நிஜமாக நடந்த கதைங்க. அதனால தாராளமாக இதை வந்து ஒரு டைரி குறிப்பு மாதிரி இருக்குமோ, என்னோட சுய புலம்பலாக இருக்குமோன்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது உங்களை என்கேஜ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். தம்பிகள் இல்லை சில பேர் நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் எங்கே பார்த்தாங்கன்னா கேட்பாங்க, எப்படி ஏங்கிக்கிட்டே இருக்கீங்களே துரு அப்படின்னு. அதுக்கு நான் சொல்கிறது எக்ஸாசரேஷன் கிடையாது, நீங்கள் உட்காந்துருக்கீங்க கிடையாது, உண்மையாகவே அதுதான் விஷயம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் மட்டும் நிறைய நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி சிந்தனை கொண்ட நபர்கள் இருக்கீங்கல்ல, மீன்ஸ் என்னோட வயசில் கம்மியாக இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்களை ரிலேட் பண்ணி வர்றீங்கல்ல, இதை நம்ம பேசுவோம், இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு என்கிட்ட வரீங்கல்ல, எனக்கு அது ஒரு அண்ணங்கிற முறையில் ரொம்ப நெருக்கமாக ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை உண்டாகுது. அது எனக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது. இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மகிட்ட வராங்களே, நம்மகிட்ட பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுவும் தான் என்னை இயங்க வைக்குது. ஸோ அதோட ஒரு வெளிப்பாடாக ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயத்தை தான் நான் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி சப்போர்ட் நிறைய விஷயங்கள் இனிமேல் கிடைக்கும். நம்ம ஃபாலோவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. எஸ், மதுமேக ஊழி வசந்த் முருகன் எழுதிய புத்தகம் இது. இந்த வயசுக்கு இவ்வளோ அனுபவங்கள் இதை பதிவு பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா சில பேர் வாட்சவங்கள்ட்ட நான் பேசினேன். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ வளர்ந்து வாங்க. நன்றிண்ணா. இல்லை உங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூபர், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் நடிகர், அதுக்கு மத்தியில் வந்து நமக்கு இந்த மாதிரி டைம் ஸ்பேர் பண்ணி புரியுது. ரொம்ப நன்றி. சூப்பர். இப்போ இந்த புத்தகம் வாங்கணும், இப்போ என் நண்பர் வாங்கணும்னா எப்படி வாங்குறது? இது வந்து முதல்ல இந்த புக்கு வந்து யார் கொண்டு வந்தாங்கன்றத பற்றியில் அது முதல்ல சொல்லிடணும். இது வந்து ஜீவ கரிகாலன். சரி. அவர் வந்து யாவரும் பதிப்பகம் நடத்திட்டு இருக்காரு. அவர் தான் இந்த நாவலை கொண்டு வந்தார். ஸோ அவருக்கு இந்த டைமில் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணேன். புரியுது. இப்போ அதுக்கான நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, நம்ம அந்த வீடியோல ஆமாம், அங்கே அந்த நம்பர் நான் கொடுக்குறேன். அது மூலமா கொண்டா போர்ட்டரில் அவங்க போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. சென்னைக்குள்ள இருந்தா இல்லை காமன் ஃபோக்ஸில் இருக்கு. அந்த வேற ஏதோ ஒரு பனுவல் அதெல்லாம் இருக்கு, வெப்சைட்டில் நம்ம லிங்க் ஆட் பண்ணிடுவோம். அதில் நம்ம வாங்கிக்கலாம். நல்ல விஷயம். ஸோ எஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், நிறைய பேர் புத்தகம் படிக்கிறீங்க, போய் சொல்லக்கூடாது. புத்தகங்கள் படிக்கிறீங்க, இதையும் கண்டிப்பாக படிக்கணும். வேல்யூவான புத்தகம். நீங்கள் படித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்களே ரெஃபர் பண்ணுவீங்க. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.